நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வணக்கம் தமிழன் சார்பாக முதல் முறையாக விருது வழங்கும் ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடந்துச்சு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் மதுரை மாநகராட்சி துணை மேயர் மாண்புமிகு நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். இதே போல் நீங்கள் விருது வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, நினச்சிருக்கலாம். இது போல் நீங்கள் விருது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சமுதாய தொண்டு மூலமாக மரக்கன்று நடுவீங்க, இல்லை இல்லாதவங்களை படிக்க வச்சுருப்பீங்க, இல்லை இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்க. இதே போல் அடுத்த வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறப்ப நாங்கள் கொஞ்சம் முன்னாடி அறிவிப்பு கொடுக்குறோம். நீங்களும் இதுக்கு விண்ணப்பித்து நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோம்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த விருது கிடைக்கும். அதனால் நீங்களும் நிறைய பொது சேவை செஞ்சு மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். மக்களுக்கு சேவை செய்யும் அனைவருமே நம்ம டியூ டெய்லி நியூஸ் சார்பாக பரிந்துரை செய்வோம் விருது கொடுக்கறதுக்கு. அதனால் நீங்களும் மக்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணுங்கள். சேவை செய்யுங்கள், விருது உங்களை தேடி வரும். இனி வரும் நிகழ்வை தொடர்ந்து காணலாம். நன்றி. அடுத்து நீங்க வெள்ளி பேசி வாங்கினா வீட்டில் வச்சுருங்க, தங்க தட்டுனா பத்திரமா கூட்டு வச்சுருக்கீங்க, கையெழுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கும் உற்சாகம் இருக்க ஒரு ஊக்கப்படுத்துங்க. கையெழுத்தி வாழ்த்துக்கள். அவர்களுக்கு வணக்கம் தமிழக விருது வழங்குவதில் பெருமை கொண்டார். வணக்கம் தமிழகம் பெருமை கொள்கிறது. வானிலையே அந்த நாயகனுக்கு பலத்த கனவு சமூக செய்வதன் மூலம் தனது வாழ்நாளில் சில இடங்களில் புகழ்ச்சியையும் பல இடங்களில் நிகழ்ச்சியையும் பெற்ற போதிலும் தொடர்ந்து தங்களுடைய சமூக சேவை பணியை தொடர்ந்து வருகிறார். என் பணி கடன் செய்து கிடப்பதே பணி செய்து கிடப்பது திருப்பூர் அனைத்து கிராமங்களிலும் நேரடியாக யோகா ஆசிரியர் பெருந்தகை உருவாக்கியவர். இவருக்கு விருது வழங்குவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வணக்கம் தமிழகம் நாளை பெருமகிழ்ச்சி கொள்கிறார்கள். சுருக்கமாக பேசிய அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் கைதட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்து பூவாய் பூத்த வளைந்த பூ சமூகமையை சிறப்பாக ஆற்றி இந்த நாளிதழ் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்றும் புரிந்து மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கீபோர்டில் மேற்கத்திய இசையிலே அனைவரையும் வரவேற்று மிக அருமையான ஒரு இசையை நிகழ்த்திருக்கிறார் மாணவன் தஞ்சாவூரை சேர்ந்த மாணவன் சர்வேஸ் அவர்கள். அவருக்கு பரந்த கரவாசத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். விருது வாங்கிய பெருமக்களுக்கு ஒரு அன்பான உணவுகள். அனைவருக்கும் அறுசுவை உணவு உண்டு. மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் திருமணம் நடமாவும் பல்கலைக்கழகமாக இருக்கிற நாட்டாமை ராஜா அமைச்சர் வருக வருக என்று விருது வாங்க வாழ்வதற்கு அர்த்தம். சுவாமி சுவாமிஜி அவருக்கு வாழ்த்துக்களை சுவாமி
பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளலார். பத்திரிகை துறையில் வரலாற்று காணாத ஒரு புதுமை படைப்பை படைத்திருப்பது வணக்கம் தமிழகம். டிவியில் தமிழ் குடும்பம், விஜய் குடும்பம், சன் டிவி குடும்பம். ஆனால் பத்திரிகைக்கு வணக்கம் தமிழகம் குடும்பத்தை தமிழ்நாட்டில் கண்டது இந்த மாநகர நகரில். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிரதிநிதிகளையும் பத்திரிகை நிருபர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குடும்பமாக அமைத்து இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நினைப்பது உண்டு, இறைவன் நடத்துவது உண்டு. ஏன்னா இது மதுரை மண், மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி. அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் திருவருளாலும் எம்பெருமான் ஈசன் திருவருளாலும் நமது வணக்கம் தமிழகம் நிருபர் ஐயா வணக்கத்துக்குரிய தில்லை கார்த்திக் தில்லை அம்பல நடராஜா சொன்ன மாதிரி அவர்கள் இன்றைக்கு பத்திரிகை துறையில் ஒரு புதுமையான படைப்பை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் தான் எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிருபர் வணக்கத்துறை அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த விழா நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு நானும் இசைந்து அதே போல் எங்கள் மாவட்ட சிறந்த பரதநாட்டிய கலைஞராக தேர்ந்து கொண்டிருக்கின்ற கவிதாலய நாட்டியப்பள்ளியினுடைய குரு நிசா ரஜினி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களும் அடுத்த மாதம் மலையை செல்கிறார்கள். இன்று அவர்களுக்கு முக்கியமான பல நிகழ்ச்சிகள் இருந்தும் இந்த விழாவுக்கு இறைவன் திருவுருளால் கூட்டி வைத்து அற்புதமான குழந்தைகளுடைய இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு துறையிலும் எங்கள் மாவட்டம் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐயா தம்பி சகாயம் சகாயம் தம்பி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த அற்புதமான எடுத்தெடுத்து உதவியிலும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்கும் அருளுடைய பொண்ணை என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு அருள் என்பது உலகத்தில் எத்தனை டிவி பார்த்தாலும் எத்தனை சேனல் பார்த்தாலும் காலம்பரை எந்திரிச்சோட காப்பி குடிக்கிறதை விட பார்க்க வணக்கம் தமிழகம் என்று உங்களுக்கு வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிக்கை உண்டுன்னா நமது வணக்கம் தமிழகம் பத்திரிக்கை மட்டும்தான். அப்படிப்பட்ட வணக்கம் தமிழகம் பத்திரிகை சீரும் சிறப்புடனும் வள்ளலார் திருவருளால் போட்டினின் பேரருள் போட்டினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருள் பொருந்தியது என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட பரிபூர்ண இறைவனுடைய ஆற்றலை பெற்று சமத்துவம் ஜாதி சமயம் மதத்திற்கு அப்பாற்பட்டு என்ன பாருங்க தேசிய விருது பெற்ற ஒரு இஸ்லாம் அன்பர் அன்பாக வந்திருக்க அஸ்லாம் அலிக்கம் அன்பு சகோதரர் அவர்களே, பேதம் இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு பத்திரிகை. தமிழகத்துக்கும் வணக்கம், வணக்கத்துக்கும் தமிழகம் என்று கூறி நிருபர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அவர்களோடு செயலாற்றி வந்த அம்மா அவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆவதும் வெற்றி பெறுவதும் மங்களகரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது, சவுண்ட்ஸ் அழகாக இருக்கிறது என்று கூறி அடுத்த ஆண்டு நாங்கள் எப்பவுமே இனிமேல் வணக்கம் தமிழகம் குடும்பம் அடியன் மட்டும் இல்லை எங்கள் கவிதாலயா நாட்டியப்பள்ளி பரதநாட்டியம் நடத்துவர்கள் நேரத்தில் கூறி அனைவருக்கும் அன்பான மாலை நேரத்தில் வணக்கம் 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 தமிழகம் 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 திருச்சிற்றம்பலம் சிவம். ஆசிரியர் திரு தில்லை கார்த்திக் அவர்கள் எவன்டா என் காய ஓயான்னு சொன்னவன் கிளம்பி வாயிருக்கிறான் தானே பேசுறான். இல்லை அவன் என்ன பண்ணுவீங்க?